இன்னைக்கு டே 6 லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா சாதம் வெள்ளை காராமணியில் ஒரு சூப்பரான கிரேவி தான் வந்து பண்ணியிருந்தேன். ஸ்நாக்ஸுக்கு வந்து டேட்ஸு பிஸ்தா பிஸ்கெட் தான் வந்து கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன். காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தோசை வெள்ளை காராமணியில் உருளைக்கிழங்கு போட்டு சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டை லவங்கம் சோம்பு ஒரு வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட 2 உருளைக்கிழங்கு நல்லா வந்து தோலை நீக்கிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிவிடுங்க. ஓவர் சோக்டு வந்து வெள்ளை காராமணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் கரம் மசாலா கறி மசாலா மட்டன் மசாலா ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ் நல்லா ஆயிலில் சாட்டே பண்ணுங்கள். சாட்டே பண்ணதுக்கப்புறமா 3 தக்காளி வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணால் தேங்காய் ஆட் பண்ணுங்கள். நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். 3 விசில் வச்சுங்க. சூப்பரான வெள்ளை காராமணி உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆகிடும். ஸோ see you in the next video. Tata bye bye.